Hi dear students, today we are going to see the new chapter. Chapter 31 Discharge and Breach of a Contract. Discharge of contract. Discharge of contract implies termination of the contractual relationship between the parties. A contract is discharged if it ceases to operate and when the rights and obligation created by it comes to an end. Sometimes other rights and obligations may arise as the result of discharge of the contract. These are independent of the original contract. அதாவது டிஸ்சார்ஜ் அண்ட் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னா ஒப்பந்த விடுப்பு மற்றும் ஒப்பந்த மீறுகை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பந்த விடுப்பு. ஒப்பந்த விடுப்பு அப்படின்னா என்ன அப்படின்னம்னா இந்த ஒப்பந்த நபர்களை உறவு முடிவுக்கு கொண்டு வரதை இது குறிக்கும். அந்த உறவை முடிவுக்கு கொண்டு வர்றது தான் இது குறிக்கக்கூடியது. இந்த ஒப்பந்தம் ஒன்றை அதன் மூலமாக உருவாக்கப்பட்ட உரிமைகள் கடமைகள் செய்து முடியும் போது அந்த ஒப்பந்தம் விடுவிக்கப்படுது. இந்த உரிமைகளும் கடமைகளும் செய்தல் முடியும் அப்படின்ற தருவாயில் இது விடுவிக்கப்படுது. சில சமயத்தில் இந்த உரிமைகளும் பொறுப்புகளும் அந்த ஒப்பந்த விடுப்பு விளைவாக தோன்ற அந்த சில சமயத்தில் என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா எப்போ அது முடியுது அப்படின்னா அந்த ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அதனுடைய ஆப்ளிகேஷன் அந்த ரிசல்ட் எப்போ இருக்குதோ அப்போ அது முடிகிற மாதிரி இருக்கும். Then next, modes of discharge of contract. Different models of discharge of contract have been provided under different section of Act. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட், அதாவது கான்ட்ராக்டில் டிஃப்ரெண்ட் டிஸ்சார்ஜ் இருக்குது. ஸோ என்னென்னது அந்த செக்ஷன் டிஃப்ரெண்ட் செக்ஷன்லேயும் இருக்கு அப்படின்னு இருக்கு. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்சார்ஜ் பை பர்ஃபார்மன்ஸ், நிறைவேற்றத்தின் மூலமாக அந்த விடுவிப்பு. பர்ஃபார்மன்ஸ் implies carrying out the obligation of the contract. Performance must be completed according to the real intentions of the agreement. Performance must be done according to time and manner prescribed. Performance of contract may be of two types of namely, first one actual performance, the next one attempted performance. இந்த ஒப்பந்தம் இந்த கான்ட்ராக்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய கடமைகளை செஞ்சால் அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும். ஸோ இந்த கான்ட்ராக்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய கடமைகளை செஞ்சுட்டாங்க அப்படின்னம்னா அந்த கான்ட்ராக்ட் என்னாச்சு முடிவுற்றதா அர்த்தம். அந்த நிறைவேற்றம் அப்படின்றது அந்த உடன்பாட்டில் படி இருக்க வேண்டும். அந்த உடன்பாட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி அந்த கான்ட்ராக்ட் இருக்கணும். இந்த வாக்குறுதி அளித்தபடி அந்த குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட முறையில் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றணும். அந்த நிறைவேற்றம் ரெண்டு வகையாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸு ஆஃப் கான்ட்ராக்ட் இஸ் கிளாசிஃபைடு இன்ட்டு டூ டைப்ஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் உண்மையான நிறைவேற்றம், தென் அட்டம்ப்டட் பர்ஃபார்மன்ஸ் நிறைவேற்றுவதாக முனைவு செய்தல். ஓகே, தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பை அக்ரிமெண்ட் ஆன் கன்சென்ட். Agreement between parties come to an end by mutually agreeing for it. Any contract is created by an agreement, hence in the same way it can be discharged by an agreement. In this connection, the rule of is as follows: Erdom modo quis and quid constitutor edum modo distributor, the meaning of which is that a thing may be destroyed in the same manner in which it is constituted. The constant may be of the following types:
இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் அதனுடைய உடன்படிக்கை இரு தரப்பும் ஒப்புக்கொள்கிறது மூலமாக அந்த உடன்பாட்டை முடிக்கலாம். ரெண்டு தரப்புலையும் ஒப்புக்கொண்டாங்கன்னா அந்த என்ன பண்ணலாம், அந்த பெர்ஃபார்மன்ஸ் உடன்படிக்கையை முடிக்கலாம். அந்த உடன்பாட்டில் அதன் விளைவாக ஒப்பந்தம் ஏற்படும் போது அதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் ஒன்று சேர்ந்து அந்த உடன்பாட்டை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். அந்த இருதரப்பு உடன்படிக்கையின் மூலமாகவும் அதை விடுவிப்பு பின்வருமாறு ஏதேனும் ரெண்டு வழியில் இருக்குது. ஸோ அதனுடைய எப்படி அந்த உடன்பாட்டை விடுவிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிரஸ். இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்னா, the express consent may be given at the time of formation of the contract or subsequent to its formation. இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் வெளிப்படையாகவோ அல்லது உட்கிடையாகவோ அந்த ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம். ஸோ எப்படி வெளிப்படையாகவும் கொண்டு வரலாம், அல்லது வெளியில் தெரியாதனமாகவோ அதை கொண்டு வரலாம். தென் நெக்ஸ்ட்டு implied. The contract are also discharged by implied consent. Different modes of discharge by implied consent are mentioned below. ஸோ இந்த இருதரப்பு விடுவிப்பு பின்வரும் எதிர் ஒரு வழியில் செயல்படலாம். ஸோ என்னென்ன வழிகள் அப்படின்ட்டு பாரு. நோவேஷன் அதாவது பரிமாற்றம், ஆல்ட்ரேஷன் அதாவது திருத்தம், ரெசஷன் தள்ளுபடி, ரெமிஷன் ரத்து செய்தல், அக்கார்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபிகேஷன் தளர்த்தல் அல்லது அண்ட் வேவ்டு அண்ட் மெர்ஜர். ஸோ இந்த மாதிரி இணைக்கிறது, தளர்த்துறது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே செய்யக்கூடியதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய இம்ப்ளைடில் அவங்க என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது. தென் நெக்ஸ்ட் ஒன் பை இம்பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். இயலாத போதலால் விடுவிப்பு. தங்களால் முடியாது அப்படின்னு நினைக்கும் போது அதை விடுவிக்கக்கூடிய டைம். A contract may be discharged if its performance becomes impossible. The rule of impossibility of performance is based on the following maxims. சில நிகழ்ச்சிகளால் ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்ற முடியாமல் போனால் அது இயலாது போதல் விடுவிப்பு எனப்படும். அதாவது அது இம்பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி இருந்தாலும் அது இயலாத அந்த ஒப்பந்த நபர்கள் தமது கடமையிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். அந்த ஒப்பந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கடமையிலிருந்து விடுவிக்கப்படுவாங்க. அந்த நிறைவேற்றம் இயலாது போதல் இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ அந்த நிறைவேற்றம் என்னாகுது, இம்பாசிபிலிட்டியாக இருக்கும்போது அந்த பெர்ஃபார்மன்ஸை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பாரு. த லா டஸ் நாட் recognize what is impossible. இந்த லா ரெகக்னைஸ் பண்ண கிடையாது எதை அப்படின்னா இம்பாசிபிளாக இருக்கக்கூடியது. த நெக்ஸ்ட்டு வாட் இஸ் இம்பாசிபிள் டஸ் நாட் கிரியேட் அன் ஆப்ளிகேஷன். எது இம்பாசிபிளோ இல்லையோ அதை கிரியேட் பண்ணுறது கிடையாது அந்த ஆப்ளிகேஷனுக்கு. த நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு த செக்ஷன் 56 ஆஃப் த ஆக்ட் ஆல் ஆக்ட் டு டூ impossible act or void. There are two types of impossibility of performance. இந்த நிறைவேற்றம் இயலாத போது இரண்டு வகையாக பிரிக்கலாம் அந்த பிரிவு 56 பிரகாரம். ஸோ என்னென்ன அப்படின்னு பாரு. இம்பாசிபிலிட்டி எக்ஸிஸ்டிங் அட் த டைம் ஆஃப் அக்ரிமெண்ட். அந்த உடன்படிக்கை ஏற்படும் போது நிறைவேற்ற இயலாமை. Impossibility arising subsequent to the formation of contract. இந்த ஒப்பந்தம் உருவாக்கிய பின்னர் ஏற்படும் இயலாமை. Then on the other hand, impossibility of performance existing at the time of performance of a contract may be either. இந்த உடன்படிக்கை ஏற்படும் போது அது நிறைவேற்றப்பட முடியாது அப்படின்ற பட்சத்தில் என்னென்ன நடக்கும். நோ டு த பார்ட்டிஸ். ஒப்பந்த நபர்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆர்
not known to the parties. ஒப்பந்த நபர்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம். Likewise, impossibility arising subsequent to the formation of a contract or supervening impossibility may be. அதே போல ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கிய பின்னர் ஏற்படும் இயலாமை அல்லது இடையில் இயலாமல் போவதால் விடுவிப்பு போன்றவை நடக்கும். ஸோ அது எப்படி? மேபி பை some event beyond the control of the parties. இந்த ஒப்பந்ததாரர்களுடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட சில நிகழ்வுகள் அல்லது by some act either of the promiser or of the promisee. இந்த வாக்குறுதி அளித்தவர் அல்லது அந்த வாக்குறுதியை பெற்றவருடைய சில செயல்களால் ஏற்படலாம். These are all the by impossibility of performance. Then next one, by lapse of time. According to the Limitation Act 1963, a contract must be performed within a specified time. If it is not performed within this specified time limit, and against which if no action is taken by the promise in the court of law within specified time, then the promise is deprived of his remedy at law. In such cases, the contract is discharged. இந்த லிமிட்டேஷன் ஆக்ட் வந்து 1963 படி அந்த ஒப்பந்தம் ஒன்று குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நிறைவேற்ற வேண்டும். ஸோ அந்த ஒப்பந்தம் அந்த கான்ட்ராக்டு நிறைவேற்றப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா அதனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த சட்ட நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த கான்ட்ராக்டு நிறைவேற்ற கோரக்கூடிய உரிமை விழுந்துடும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அவங்க என்ன பண்ணும்? அந்த கான்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்படி கான்ட்ராக்ட் பண்ணலை அப்படின்னம்னா அது என்னாகும்? அந்த ஒப்பந்தம் முடிவு விட்டது, அந்த உரிமையை ஒப்பந்தத்துக்கான உரிமையை இழந்து விட்டார் அப்படின்னு அர்த்தம். தென் நெக்ஸ்ட் ஒன், பை ஆப்ரேஷன் ஆஃப் லா. A contract can be discharged by the operation of law. The operation of law by which contract can be discharged or as follows. இந்த சட்டத்தால் விடுவிப்பு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்தின் தலையீட்டினால இந்த ஒப்பந்தம் ஒன்று விடுவிக்கிறது தான் இது குறிக்குது. ஸோ இது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது பின்வரும் வழிகளில் சொல்லலாம். என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், பை டெத், இறப்பின் மூலமாக எப்படி இருக்கும்? இஃப் த கான்ட்ராக்ட் depend on the personal skill or ability, then such contract may be discharged on the death of the promisor. இந்த தனிப்பட்ட ஆற்றலை நம்பி இருக்கக்கூடிய ஒப்பந்தங்களில் இந்த வாக்குறுதி அளித்தவர் இறந்தவுடன் அந்த ஒப்பந்தம் முடிவுக்கு வரும். அந்த கான்ட்ராக்டர் கொடுத்தக்கூடிய அந்த பர்சன் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னால், வாக்குறுதி அளித்தவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த கான்ட்ராக்ட் என்ன ஆகிடும்? முடிவுக்கு வந்துடும். த நெக்ஸ்ட்டு, பை மெர்ஜர், இணைப்பு. மெர்ஜர் வில் டேக் பிளேஸ் when an inferior right occurring to the same party either under the same or another contract. அந்த ஒரு நபருடைய குறைந்த அளவு உரிமை அப்படின்றது அவருக்கு வந்து சேரும் உயர்ந்த அளவில் அந்த உரிமையுடைய இணைப்பை குறிக்கக்கூடியது. ஸோ இதில் குறைந்த அளவு உரிமையுள்ள ஒப்பந்தங்கள் விடுவிக்கப்படும். குறைந்த அளவு இருக்கக்கூடியதை என்ன பண்ணுறாங்க? விடுவிச்சிருவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், பை இன்சால்வன்சி, நொடிப்பு நிலை. An insolvent is discharged from all liabilities incurred prior to his adjudication. ஸோ அந்த ஒப்பந்தத்தில் அந்த கான்ட்ராக்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒருவர் என்ன ஆயிடுறாரு? இன்சால்வெண்ட் ஆயிடுறாரு. அப்படின்னா அவருடைய அனைத்து பொறுப்புகள்லேருந்து அவர் என்ன பண்ணுறாங்க? விடுவிச்சிருவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், unauthorized alteration of the terms of a contract. If one party makes any material alteration in the contract without the consent of the other party, then other party can avoid the contract. ஸோ ஒரு பார்ட்டி என்ன பண்ணுறாங்க? அந்த மெட்டீரியல் ஆல்ட்ரேஷனை அந்த கான்ட்ராக்டில்
இன்னொருடைய பர்மிஷன் இல்லாமல் கன்சென்ட் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, ஆல்டர் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், ரைட்ஸ் அண்ட் liabilities vesting in the same person, where the right and liability become vested in the same person, the other parties are discharged. இந்த முக்கிய ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபடும் ஒரு நபர் அடுத்தவருடைய அனுமதி இல்லாமல் அந்த ஒப்பந்தத்தில் நிபந்தனைகள் திருத்தம் செய்த எனில் அந்த ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம். These are all the by operation of law. Totally, these 5 points are modes of discharge of contract. The next topic, remedies for breach of contract. அதாவது ஒப்பந்தத்தை மீறும்போது அதற்கான தீர்வுகள். All parties to a contract are expected to perform their promises. When one party refuses to perform his promise, then the breach of contract takes place. The other parties are called aggressive or injured party or parties. இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றணும். அந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய கடமைகளை செய்ய தவறுதல் அந்த ஒப்பந்தத்தை மீறதா அர்த்தம். ஸோ அந்த ஒப்பந்தத்தை மீறும்போது பாதிக்கப்பட்ட நபருக்கு என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த ரெமெடிஸ், there are various types of remedies for the injured parties listed as follows. First one, rescission of contract. ஒப்பந்தத்தை ரத்து செய்தல். Claims for specific performance. திட்டாவணத்தை நிறைவேற்றுவதற்கான வழக்கு. Claim for injunction. தடை உத்தரவிற்கான வழக்கு. Then claim for quantum merit. பணிக்கு ஏற்ற தொகைக்கான வழக்கு. Then claim for damages. ஏற்பட்ட நட்டத்திற்கான இழப்பீடு. Then briefly explain in every points. Rescission of contract. இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறது. In case of breach of contract by one party, then the other parties may rescind the contract and thereby the party is absolved from his obligations under the contract. இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடும் போது ஒருவர் ஒப்பந்தத்தை மீறும்போது மற்றவர் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யப்பட்டதா கருதி கொள்ளலாம். மேலும் அந்த பாதிக்கப்பட்ட நபர் அந்த ஒப்பந்தத்தில் தமக்குள்ள அனைத்து கடமைகளிலிருந்து அவர் விடுவிக்கப்படுவார். For example, M promise N to supply him a motor car on 1st January 2017 and N promises to pay for the motor car on 1st January 2017. N is absolved from paying its price. M அப்படின்றவருக்கு என்னங்கிறவருக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில், அதாவது ஜனவரி 1ஆம் தேதி 2017 இந்த அவருடைய காரை கொடுக்கறதுக்காக வாக்குறுதி அளிச்சிருக்காரு. அதே போல் அந்த குறிப்பிட்ட நாள், அது ஜனவரி 1 2017 அன்னைக்கு அந்த காரோடைய பணத்தை என் அப்படின்றவர் தருவதா வாக்குறுதி அளிச்சிருக்காரு. ஆனால் என் அந்த நாளில் என்ன பண்ணல, பணத்தை அளிக்க மறுக்கிறார். இதுதான் இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள். அதாவது ரெசஷன் ஆஃப் கான்ட்ராக்ட், அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறதுக்கான எக்ஸாம்பிள். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், claim for specific performance. In some specific cases, if the damages are not adequate remedy, then the court can direct the party in breach for the specific performance of the contract. In such case, the promise is carried out as per terms and conditions of the contract. அந்த சில சமயத்தில் அந்த இழப்பீடு ஒப்பந்தம் முறிவுக்காக போதுமான ஒரு தீர்வாக இருக்காது. இந்த சமயத்தில் அந்த நீதிமன்ற ஒப்பந்த கூற்றின்படி
அவர் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு ஆணையிடலாம். அந்த ஒப்பந்த விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அடிப்படையில் அந்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும். Generally, in the following cases, the court grants specific performance. இந்த திட்ட ஆவணமாக நிறைவேற்றத்திற்கு அந்த நீதிமன்றம் ஆணையிட கூடிய சில சூழ்நிலைகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஒன், when the act agreed to be done is such that compensation and money for its non-performance not sufficient. இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்படாததால் ஏற்பட்ட இழப்பை அந்த பணத்தை கொடுத்து ஈடுகட்ட முடியாத போது, when it is probable that compensation and money cannot be received for the non-performance of the act agreed to the done. அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்படாததால் ஏற்படும் இழப்பை பெற முடியாத போது, when there is no standard for ascertaining the actual damage caused by the non-performance of the act agreed to be done. அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்படாததால் ஏற்பட்ட உண்மை நஷ்டத்தை நிர்ணயிக்க தர அளவுகள் எதுவும் இல்லாத போது இதெல்லாம் நடக்கும். Then next, on the other hand, the court does not grant specific performance in the following cases. இருந்தாலும் அந்த திட்ட ஆவணம் நிறைவேற்றம் சில சூழ்நிலைகளை நீதிமன்றத்தால் ஆணையிடப்படாது. ஸோ அந்த சூழ்நிலைகள் என்னென்ன அப்படின்ட்டு பாரு. டேமேஜஸ் ஆர் அண்ட் அடிக்குவேட் ரெமெடி, இழப்பீடு போதுமான தீர்வாக அமையும் பொழுது. த கான்ட்ராக்ட் இஸ் நாட் சர்டைன், அந்த ஒப்பந்த நிபந்தனைகள் தெளிவாக இல்லாத போது. த கான்ட்ராக்ட் இஸ் இன்ஈக்விட்டபிள் டு எய்தர் பார்ட்டி, இந்த ஒப்பந்தம் ரெண்டு தரப்பினருக்கும் பொருந்தாத போது. த கான்ட்ராக்ட் இஸ் ஆஃப் ரிவோக்கபிள் நேச்சர், இந்த ஒப்பந்தம் திரும்ப பெறும் தன்மையை உடையும் பொழுது, திரும்ப பெறக்கூடிய தன்மை உடைய பொழுது. Then next, the contract is made by the trustee in breach of trust. அந்த பொறுப்பாண்மையை மீறும் வகையில் இந்த பொறுப்பாண்மையால் ஈடுபடும் ஒப்பந்தம். The next one, the contract is of personal nature, that is contract to marry. இந்த ஒப்பந்தம் தனியார் ஆற்றலை உட்கொண்டிருக்கும் போது. The next, the contract made by a company ultra virus of its memorandum of association. இந்த பொது நிறுவன அமைப்பு முறையீடு மீறிய ஒப்பந்தங்களில் ஈடுபடும் போது. The court cannot supervise its carrying out, ஒப்பந்த நிறைவேற்றத்தை நீதிமன்றத்தால் பார்வையிட முடியாத போது. ஸோ அந்த இதெல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆன் த அதர் ஹேண்ட் வேற ஒரு இது ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ். தென் நெக்ஸ்ட்டு, claim for injunction. Injunction is an order passed by a competent court restraining a person from doing some act. Injunction can be defined as a mode of securing the specific performance of the negative terms of a contract. Negative terms of contract imply doing something which a party has promised not to do. Injunction is an order which is granted by the court restraining the person to do what he had promised not to do. ஒரு குறிப்பிட்ட செயலை ஒரு நபர் செய்யாது இருக்குமாறு அந்த தடைப்படுத்த வகையில் இது அமையும். இந்த நீதிமன்றத்தில் ஆணைய இந்த தடை உத்தரவாகும். இந்த ஒரு நபர் ஒரு செயலை செய்ய மாட்டேன் என வாக்குறுதி அளிச்சிருக்கும் போது அந்த செயலை செய்யாது இருக்கிறதுக்காக அந்த நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பிக்கலாம். The court may order injunction in the following cases. இந்த வழக்கை நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பிக்கலாம். If the contract is voidable,
இந்த தவிர்க்கக்கூடிய ஒப்பந்தமா இருந்தா. If the contract become void, இந்த செல்லாத ஒப்பந்தமாக இருந்தா. On discovering the contract as void, இந்த செல்லாத ஒப்பந்தம் என கண்டுபிடித்தா. இப்படிலாம் இருந்தா அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆர்டரை அந்த கோர்ட் என்ன பண்ணலாம், இன்ஜெக்ஷன் பண்ணும். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், கிளைம் ஃபார் குவாண்டம் மெரிட், பணிக்கு ஏற்ற தொகைக்கான வழக்கு. The claim for quantum merit may arise if a contract performed by one party has become discharged by breach of the other party. The meaning of the phrase quantum merit is as much as earned. The claim is not for the original contract that has been discharged or void, but on an implied promise by the other party to pay for what he has done. இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய நபர் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றதுக்கு அப்புறம் அந்த மற்றொரு நபர் அந்த ஒப்பந்தத்தை மீறதுனால அந்த பணிக்கு ஏற்ற தொகையை என்ற கூற்று எழுகிறது. எவ்வளவு ஈடுபட்டதோ அவ்வளவு என்ற சொல்லினுடைய பொருள் அந்த பணிக்கு ஏற்ற தொகை எனப்படும். ஸோ எவ்வளவு அதில் ஈடுபட்டிருக்காங்க அவ்வளவு என்ற சொல்லிலிருந்து அது எப்படி வந்ததுன்னா அந்த எவ்வளோ பணி செய்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கான்ட்ராக்டில் ஒரு பகுதி நிறைவேற்றப்பட்டு இன்னொரு பகுதி என்ன பண்ணுறாங்க, நிறைவேற்றப்பட முடியாமல் தடை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த ஒப்பந்தத்தை ஒரு பகுதியே முடிந்த நபருக்கு இழப்பீடு கிடைக்க வாய்ப்பு செய்து. Then quantum merit arise in the following circumstances. இந்த பணிக்கு ஏற்ற தொகையை பெற கோரிக்கை விட சூழ்நிலைகள். If a contract is found to be void, ஒரு ஒப்பந்தம் செல்லாதது என கண்டுபிடிக்கப்படும் போது. If something is done without any intention to do so gratuitously, அதாவது அந்த கைமாறு கருதாம செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் ஏதேனும் செய்யப்படும் போது. The next, if one party abandons or refuses to perform the contract, இந்த ஒரு நபர் முழு ஒப்பந்தத்தையும் நிறைவேற்ற தவறுதல் அல்லது நிறைவேற்றாமல் விட்டுவிடும்போது. The next, if a contract is divisible, இந்த ஒப்பந்தம் பிரித்தளிக்கக்கூடியதா இருந்தா. கிளைம் ஃபார் டேமேஜ், ஒப்பந்தம் மோசமாக நிறைவேற்றப்பட்டிருந்தா. இதெல்லாமே என்ன அப்படின்னா மெரிட்ஸ் அரைசிங் இன் த, இதில் என்னென்ன எப்படி இந்த மெரிட்ஸ் அரைஸ் ஆகுது அப்படின்றதுக்கு நம்ம பார்த்தோம் அந்த குவாண்டம்க்கு. தென் லாஸ்ட் பாயிண்ட், கிளைம் ஃபார் டேமேஜஸ், ஏற்பட்ட நட்டத்திற்கான இழப்பீடு. Damages are a mandatory compensation awarded by the court to the injured party for the loss or injury suffered by him. As per contract, one party can claim damages if other party breach the contract. The main purpose of awarding the damages is to make good the loss suffered by him. It is known as doctrine of restriction. The section 73 of the Indian Contract Act 1872 deals with the compensation for loss or damages caused by a party for breach of contract. There are mainly 4 type of damages. ஸோ இப்போ இந்த டேமேஜ், கிளைம் ஃபார் டேமேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டேமேஜ் அப்படின்றது அந்த கான்ட்ராக்டை மீறுறதுனால பாதிக்கப்பட்ட நபர் அடைந்த நஷ்டத்தை ஈடுகட்டக்கூடிய வகையில் அந்த தவறு இழைத்த நபரால் அந்த ஈடுகட்டக்கூடிய வகையில் நமக்கு கிடைக்கும்.
அந்த பணம் சார்ந்த ஈடு இது ஆகும். எனவே அந்த பாதிக்கப்பட்ட நபர் அந்த ஒப்பந்தத்தை மீறும்போது அதன் காரணமாக அந்த நபர் இந்த இழப்பீடை பெறக்கூடிய வகையில் இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். அந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 செக்ஷன் 73 படி இந்த ஒப்பந்தத்தை மீறக்கூடிய நபர் அதனால் பாதிக்கப்பட்ட நபருக்கு இழப்பீடு அளிக்கும் பொறுப்பு இருக்குது. அந்த இழப்பீடை 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டினரி டேமேஜ், சாதாரண இழப்பீடு. தென் ஸ்பெஷல் டேமேஜ், சிறப்பு இழப்பீடு. தென் விண்டிக்டிவ் ஆர் எக்ஸம்ப்ளரி டேமேஜஸ், பழிவாங்க தன்மையுள்ள அல்லது முன்மாதிரி இழப்பீடு. அண்ட் நாமினல் டேமேஜஸ், பெயரளவு இழப்பீடு. இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிளைம் ஃபார் டேமேஜஸ். தீஸ் ஆர் ஆல் த, இந்த 5 பாயிண்ட்டும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெமடிஸ் ஃபார் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். தீஸ் ஆர் ஆல் த ரெமடிஸ் ஃபார் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். Now we complete the chapter 31. Okay dear students, thank you for listening my class. We will meet in next class.